உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி கல்வி சூழல் தொடர்ந்து சரிந்து வருவதாகவும் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்டோர் மற்றும் பிறருக்கிடையே கற்றல் இடைவெளி அதிகரித்திருப்பதாகவும் ஆளுநர் RN ரவி உரையாற்றியிருந்த நிலையில் அவருக்கு அமைச்சர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். ஆளுநருடைய இந்த உரைக்கு எந்தெந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? வணக்கம். தமிழக ஆளுநருடைய சுதந்திர உரையில் தமிழக அரசை விமர்சித்தும் தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளை விமர்சித்தும் அவர் தன்னுடைய அந்த உரையை பேசியிருக்கின்றார். அதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேரு அவர்களும் அது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். தங்களுடைய மறுப்பையும் தங்களுடைய எதிர்ப்பையும் கண்டனமாக பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து RSS மனநிலையுடன் எப்போதும் அரசு பள்ளி மீது அவதூறு பரப்பக்கூடிய வகையில் தமிழக ஆளுநர் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து கமலாலயத்தினுடைய போலி அறிக்கையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய நீங்கள் அரசு பள்ளிகளின் மீது உண்மையிலேயே அக்கறை இருந்தால் மத்திய அரசை நோக்கி தமிழ்நாட்டிற்கு அவர்கள் தர வேண்டிய நிதியை வாங்கி கொடுங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடர்ந்து அரசு பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் மிக சிறந்த சாதனைகளை செய்யக்கூடிய பள்ளியாக அரசு பள்ளிகள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையிலே ஆளுநரின் அறிக்கையை படித்தால் அமித்ஷாவே சிரிப்பார் என்றும் அவமானங்களை மட்டுமல்ல தொடர் தோல்விகளையும் தாங்கிக் கொள்வது அரிய கலை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நாக்பூரின் ஏஜென்டாக தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் செயல்பட்டு வருவதாகவும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்து ரம்மி நிறுவனங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடராகவும் நீட் பயிற்சி மையங்களுக்கு PRO-வாகவும் செயல்படுபவரிடம் என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் எனவும் உச்ச நீதிமன்றம் வரையில் போய் கரியை பூசிக்கொண்ட பிறகும் ஒருவர் திருந்தவில்லை என்று தமிழக ஆளுநரை மிக கடுமையாக அமைச்சர் நேரு விமர்சித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.